வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 40 ஓட ரிவ்யூ தான். பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த மேட்ச்ல 4 ரன்ஸ் வித்தியாசத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணி 8 பாயிண்ட்ஸ்ல போயிட்டாங்க. ஸோ எப்படி இந்த டீம் அட்லீஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆல்டர்னேட் மேட்சஸ் அது வின் பண்ணி ஒரு டீசென்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஹியூஜ் கிரெடிட் டு த கேப்டன் ரிஷப் பண்ட். அவரோட இன்னிங்ஸ் இல்லைனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணிருக்க முடியாது டெல்லி கேபிட்டல்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். பிகாஸ் 224 ரன்ஸ் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஜஸ்ட் 4 ரன்ஸ் வித்தியாசத்துல தான் தோத்துட்டாங்க. பட் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. மேபி அவங்க வின் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தது. டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. நிறைய விஷயங்கள் இருந்தது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த மேட்ச்ல இருந்தது. கண்டிப்பா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இனிஷியலா ஆப்வியஸ்லி சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா டாஸை வின் பண்ணி போலிங் எடுத்தாரு, விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். டெல்லி கிரவுண்ட்ல போட்டி கிரவுண்ட்ல பிளாட் ட்ராக்ல வந்து சேசிங் ஆடுறது பெட்டர் ஆப்ஷன் தான். அண்ட் டெல்லி பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் பிருத்வி ஷா அண்ட் பிரேசர் மெக்கர் டபா அடிச்சாங்க. பட் தூக்கி கையில கேட்ச் கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஃபென்டாஸ்டிக் ஸ்பெல். நம்ம கண்டிப்பா சந்தீப் பெரேரா பாராட்டி ஆகணும். 3 overs 15 runs 3 wickets சூப்பரா போட்டாரு பவர் பிளேல. அண்ட் இன்ஃபேக்ட் அவருக்கு 4 overs கண்டினியூஸா கொடுத்துருக்கணும். ஏன் சுப்மன் கில் அவருக்கு 4 overs கொடுக்கலான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியா தான் இருக்கு. சத்தியமா ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய கேப்டன்ஸ் இதுதான் பண்றாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. 3 overs 15 runs 3 wickets கொடுத்த ஒரு பர்சனுக்கு 4th over போடுறதுல என்ன தப்பு? அவர் 4th overல 20 ரன்னே கூட கொடுக்கட்டுங்க. பட் விக்கெட்டும் எடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனிவே இட் ஹேப்பன். அண்ட் அந்த 2 wickets போனதுக்கு அப்புறமா வந்து புதுசா ஒரு ட்ரை பண்ணாங்க டெல்லி. என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் அக்சர் பட்டேல நம்பர் 3 இறக்குனாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் மூவா இருந்தது. பட் ஆனா லாஸ்ட் இயர் அக்சர் பட்டேல் தான் நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ இதுவே லேட் தான். ஐ திங்க் அவங்க இதை முன்னாடியே பண்ணிருக்கலாம். பட் இறங்கி வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துக்காரு. ஏன்னா பிகாஸ் ஆஃப்டர் லாங் டைம் அவர் வந்து விளையாடுறாரு. இதுக்கு முன்னாடி அபிஷேக் போரல் தான் நம்பர் 3ல விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்காரு. பட் எண்ட் ஆஃப் தி டே அவர் அவுட் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் 150க்கு மேல இருந்தது. 66 runs of 43 balls. ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாட்டு போனார் தான் சொல்ல முடியும். பட் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் லாஸ்டா ஒரு தரமான ஒரு பினிஷிங், அதுல சொல்லவே முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அவர் விளையாடல. ஆக்சுவலி லாஸ்ட் மேட்ச் வரையே கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 120 130 ட்ரிகர் ஆயிட்டு இருந்தது. பட் 50க்கு மேல அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 150 கிட்டத்தட்ட வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவர்ல மோஹித் சர்மா ஓவர்ல 31 ரன் உரிச்சிட்டாரு தான் சொல்ல முடியும். ஸோ அதனாலே பாத்தீங்கன்னா 88 of 43 எங்கேயோ போயிட்டாரு. ஸ்ட்ரைக் ரேட் 200 மேல போயிடுச்சு. ஸ்கோரும் வந்துருச்சு. அட் த சேம் டைம் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். 7 பால்ல 26 ரன். அதுக்கு நம்ம வந்து கிரெடிட் யாருக்கு கொடுக்கணும்னா சுப்மன் கிலுக்கு தான் கொடுக்கணும். எதுக்கு ஆப்போசிட் கேப்டனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சாய் கிஷோர் அந்த மேட்ச் ஃபுல்லா போடவே இல்லை. 18 ஓவர் இருக்கும். 19வது ஓவர்ல வந்து ஷாய் கிஷோருக்கு வந்து கொடுக்குறாரு. ஏன்னா அது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்றதுனால. இப்ப ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 22 ரன் அடிக்கலையா அந்த ஓவர்ல? இதுதாங்க எனக்கு லாஜிக் புரிய மாட்டேங்குது. இதே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ்க்கும் போட்டு விக்கெட்ஸ் எடுக்க முடியும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் பண்ணணும் எல்லா கேப்டன்ஸுமே. இப்ப நீங்க ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கொண்டு வந்ததுனால அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? அடிக்கணும்னு நினைச்சா அதுவும் டெத்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிசிஷன் கில் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும், டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு பக்கம் அடிச்சு உரிச்சிட்டாரு. லாஸ்ட் ஓவர்ல 31 ரன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷப் பண்ட் ஒரு விண்டேஜ் ரிஷப் பண்ட் தான் பார்த்தோம். அப்படியே டமால் டிமில் எல்லாமே அன்ஆர்த்தடாக்ஸ் தான். ஆப்வியஸ்லி அவரோட பவர் தான். புரியுதா உங்களுக்கு? அண்ட் மோஹித் சர்மா 4 overs 73 runs, ஒன் ஆஃப் த worst spell ever in IPL. கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. லாஸ்ட் 6 மேட்ச் அடி வாங்கிட்டு இருக்காரு மோஹித் சர்மா. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தான் நல்லா போட்டாரு. 6 மேட்ச்மே அடி 10 ரன்னுக்கு மேலதான் அவரோட என்ன சொல்றது எக்கனாமி ரேட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் பாவமாவும் இருக்கு. என்னடா போன வருஷம் எப்படி போட்டாரு இந்த போலர் இந்த வருஷம் ஏன்னா கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் ஆயிடுறாருன்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அவரோட ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க, வெயிட் பண்ணி அடிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? பிளஸ் அவர்கிட்ட பெருசா ஒரு யாக்கரோ இல்ல பயங்கரமான பவுன்சரும் இல்ல. சோ கிட்டத்தட்ட அவரை பார்க்கும்போது எனக்கு இந்த ஹர்ஷல் பட்டேல் ஞாபகம் தான் வந்துச்சு. ஹர்ஷல் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த டைம்ல வந்து பயங்கரமா 30 wickets வேணாலும் எடுத்தாரு. பட் அடுத்த சீசன்ல இருந்து அவர் போடுற ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் எல்லாருமே வந்து ஜட்ஜ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி வந்து ஃபாஸ்டா ஸ்பின் போடுவாருன்ற லெவலுக்கு அவர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே லீக்ல தான் ஆக்சுவலா மோஹித் சர்மா இப்போ போயிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியும். பட் எனிவேஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட். கிரெடிட் வந்து நம்ம வந்து பண்ட்டுக்கும் ஸ்டப்ஸுக்கும் லாஸ்டா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் ஜிடி போலர்ஸ் வைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேண்டாஸ்டிக் bowling effort from சந்தீப் வாரியர். 3 overs 15 runs 3 wickets. ஏன் அந்த 4th over கொடுக்கலன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் a mystery. ஸோ சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் சுப்மன் கில் ஏர்லியரா அவுட் ஆயிட்டாரு. அது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டா அது. ஏன்னா லாஸ்ட் 2-3 மேட்ச் அவர் பெருசா ஒண்ணுமே அடிக்கல. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அடிச்சிருக்கலாம். அவரோட ஷார்ட் செலக்ஷன் தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் அவுட் ஆறதெல்லாம் பாருங்க, ஒன்னு தூக்கி லாங் ஆன்ல அடிக்கிறாரு. டைமிங்கே இல்லாம. இஸ் நாட் அ கிறிஸ் கேல் ஆர் என்ன சொல்றது ஒரு ரோஹித் சர்மா கூட அந்த ஒரு பவர் இருக்கும். பட் சுப்மன் கில் ஆப்வியஸ்லி அந்த டைமிங் தான் யூஸ் பண்ணி விளையாடுவாரு. ஸோ அவருக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இருக்கு, அதுக்கு போலாம். அண்ட் இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி மிட் ஆஃப்ல ரொம்ப புவரா ஒரு ஷாட் ஆடி அது பாட்டம் ஹேண்ட்லாம் கையை விட்டு வந்துருச்சு ஆக்சுவலா பேட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு புவரான ஷாட். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன் இப்படி விளையாடுறாரு சுப்மன் கில்னு சொல்லிட்டு. பட் சாய் சுதர்ஷன் உள்ள இறங்கி ஒரு டபால் ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் விளையாடினாரு. 60 ரன்ஸுக்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் வித் 166. முக்கியமா அதை கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். ஓமர் சாய் கொஞ்சம் சீப்பா அவுட் ஆயிட்டாரு. அண்ட் கொஞ்சம் பிரஷர்ல இருந்தாங்க. பட் டேவிட் மில்லர் 55 of 23 கம்மிங் இன் டு த ஃபார்ம். அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு மேல டெல்லி கிரௌட் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. என்ன இந்த காட்டுறாரு டேவிட் மில்லர். ஒரு
மார்க்கஸ் டோனி சிஎஸ்கேவோட அடிச்சார்ல அந்த மாதிரி இருந்தது. அவர் பார்க்கும்போது அடிக்கும் போது சரி இன்னும் முடிச்சு கொடுத்துருவாரு கில்லர் த மில்லர் இன்னிங்ஸ் இருடா இன்னைக்கு நம்ம நினைச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஸ்கொயர் லெக் டீப் ஸ்கொயர் லெக்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. பட் ஸ்டில் ரஷீத் கான் அதாவது இந்த ஹீரோனே சொல்லாங்க அவரை. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸோட எப்படி எடுத்துட்டு போனாரு கேம் அதே மாதிரி இந்த மேட்ச்ல எடுத்துட்டு போனாரு. முக்கியமா நம்ம ஒரு விஷயம் மறக்க கூடாது, சாய் கிஷோர் ஒரு 2 6 விட்டாரு ரசிக் தர், அதை நம்ம மறக்கவே முடியாது. அதனாலதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது லாஸ்ட் ஓவர்ல லைக் ஜிடிக்கு. ஸோ லாஸ்ட் ஓவர் உள்ள அவங்க நுழைய மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 ரன்ஸ் இருந்தது. 2 பவுண்டரி விட்டாரு, 4 balls 11, ஸோ 2 டாட் பால், அதுக்கப்புறம் 2 balls 11 இருக்கும் போது பாத்தீங்கன்னா லாங் ஆஃப்ல ஒரு 6 அப்படியே வேற லெவல்ல இருந்துச்சு. ஓ லாஸ்ட் 1 ball 5 runs to win. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல முடிச்ச மாதிரி தான் முடிக்க போறாரான்னு பார்க்கும்போது முகேஷ் குமார் ஒரு சூப்பரான லோ ஃபுல் டாஸ் போட்டு கேமை முடிச்சு விட்டாரு. ஸோ த்ரில்லர் ஆஃப் மேட்ச் அதுல எந்த டவுட் இல்லை. ஜிடி வில் பி டிசப்பாயிண்டட் பிகாஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேம்பெயினும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்ஸ் அண்ட் பட்ஸ்ன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. டெல்லியும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் ரீசென்ட் டைம்ல டெல்லி வந்து பாத்தீங்கன்னா லைக் they are winning matches, alternate matches அது வின் பண்றாங்க. ஸோ 8 டீம்ஸ்ல இப்போ நிறைய டீம் இருக்கு. ஸோ காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். 10 டீம்ல 8 டீம் டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ கிரெடிட் டு டெல்லி, ரிஷப் பண்ட் சூப்பரா விளையாடினாரு. ஸோ they are going to 8 points, ஹாப்பியா இருப்பாங்க. இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி ரிஷப் பண்ட் 88 of 43 பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப போரா இருந்தது. 38 balls 90 இருக்கும் போது அவர் உள்ளே நுழைஞ்சாரு. இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஏர்லியரா வந்தாரு, நல்லா விளையாடினாரு. ஸோ டெஃபினட்டா அவர் கிரெடிட் கொடுத்தாகணும் வேர் இட் இஸ் டியூ. ஸோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு ரிஷப் பண்ட். ஸோ கெத்து bowler ஆஃப் த மேட்ச் நான் 2 பேருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒன்னு குல்தீப் யாதவ் 4 overs 29 runs 2 wickets, ஃபேண்டாஸ்டிக் ஸ்பெல் இந்த விக்கெட்ல. அண்ட் தோத்த டீம்ல இருந்து ஒரு bowler சந்தீப் வாரியர் 3 overs 15 runs 3 wickets கண்டிப்பா கொடுக்கணுங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல ஒரு ஃபாஸ்ட் bowler 3 over போட்டு 15 run 3 wicket கொடுத்தா கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஸோ இந்த கெத்து bowler ஆஃப் த மேட்ச், கெத்து bowlers ஆஃப் த மேட்ச் இதுல பாத்தீங்கன்னா 2 பேர் குல்தீப் அண்ட் சந்தீப் வாரியர். ஸோ ஆல்ரவுண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா அக்சர் பட்டேல் நம்ம கொடுத்தே ஆகணுங்க. இந்த மேட்ச்ல வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. நம்பர் 3ல சூப்பரா விளையாடினாரு. 66 runs of 43 balls, more than 160 ஸ்ட்ரைக் ரேட். அது மட்டும் இல்லாமல் போலிங்கும் 3 overs போட்டு ஓரளவுக்கு டீசென்டா எக்கனாமிக்கலா ஒரு விக்கெட் எடுத்தாரு. பிளஸ் 2 இம்பார்ட்டன்ட் கேட்ச் பிடிச்சாரு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா அது ஆல்ரவுண்ட் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு அக்சர் பட்டேல். அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு பார்த்தா இந்த மேட்ச்ல நிறைய நல்ல கேட்சும் பிடிச்சாங்க. ரொம்ப ஃபீல்டிங் மட்டமாவும் இருந்தது, கேட்சஸும் விட்டாங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரஷீத் கான் அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் கொடுப்பேன். ஏன்னா சரியான கேட்சுங்க அவர். ஷை ஹோப்போட ஒரு கேட்ச் லைக் டீப் பாயிண்ட்ல இருந்து ஒரு கேட்ச் பிடிப்பாரு, சரியான கேட்ச். ஸோ ஆப்வியஸ்லி த அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு ரஷீத் கான். சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப்மன் கில் 19th over வந்து இவருக்கு கொடுத்தாரு, சாய் கிஷோர் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுதான் சொதப்பல் ஆஃப் த மேட்ச். ஏன்னா மோஹித் சர்மா லாஸ்ட் ஓவர்ல அடி வாங்குறாருன்னா மோஹித் சர்மா தான் லாஸ்ட் ஓவர் போட போறாரு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ பேட்ஸ்மேனுக்கு கிரெடிட் கொடுக்கணும், அவரை பிக் பண்ணி அடிச்சிட்டாரு. பட் 19th over சாய் கிஷோர் போடுவாரு நம்ம யாருமே இமேஜின் பண்ணல. நம்மளே அந்த சிச்சுவேஷன்ல ஒரு கேப்டனா தான் கொடுத்துருக்க மாட்டோம். பட் அது மிகப்பெரிய கேம்பிள் எடுத்தாரு சுப்மன் கில். அது வந்து பாத்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆயிடுச்சு அண்ட் சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் வந்து கண்டிப்பா சாய் கிஷோர் 19th over கில் கொடுத்ததுதான். டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொதப்பல் ஆஃப் த மேட்ச் எப்படி நம்ம சொன்னோம், சாய் கிஷோர் கொடுத்தது கில்லு. லாஸ்ட் ஓவர்ல 31 run அடிப்பாரு பாத்தீங்களா ரிஷப் பண்ட். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க 31 runs ரிஷப் பண்ட் அடிப்பாருன்னு. அங்கதான் கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா இமேஜின் பண்ணி பாருங்க, 31 runs they won by 4 runs தான் வித்தியாசம். ஸோ அந்த ஓவர்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்திருக்கு பாருங்க அந்த 31 runs. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மோஹித் சர்மாவோட அந்த லாஸ்ட் ஓவர். ஸோ கைஸ் ஐ திங்க் அவார்ட் செக்ஷன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.